அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் ராசியின் நீட்சி அதிபதி வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்று பார்த்தால், மகர ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடியவர் குரு பகவான். அவர் வக்ரகதியில் திரும்பி தற்போது சப்தமத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஐ நோக்கி நகர்கிறாருங்க. டிசம்பர் மாதத்தில் மிகவும் வலுவாக ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர போகிறார். அதை தொடர்ந்து மார்ச் மாதம் வரைக்குமே அவர் வக்ரகதியில் வலம் வருவார். பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று மிகவும் வலுவாக வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள், நெருக்கடிகள் உள்ளிட்டவற்றை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தவிர்ப்பதோடு எதிர்பார்ப்புகளை மிகவும் சிறப்பானதாக பூர்த்தியாக கூடிய வகையில் மாற்றி கொடுக்க போகிறார் ராசியின் நீச்ச அதிபதியான குரு பகவான். எனவே மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை துல்லியமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எந்த ஒரு கிரகம் அவருடன் சேர்ந்தாலும் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன், சுக்கிரன் உட்பட அனைத்து கிரகமும் சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். எனவேதான் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீன ராசியும் பார்க்கப்படுகிறது. அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி, நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டில் வலம் பெறுகிறாருங்க. அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் அதிசாரமாக 4 அதாவது காலச்சக்கரத்தில் 4ஆம் இடத்தை குறிப்பிடக்கூடிய கடகராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவரது உச்ச வீட்டில் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நவம்பர் 18ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான். ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி 11ஆம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின்படி 18ஆம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார். குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதே போன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கம் வக்ர இயக்கம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் வக்ரகதியில் வலம் வந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வையின் பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் நேர்கதியில் வலம் வந்தாலும் சரி, வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் குரு குருவாக தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் விருச்சக ராசி, மகர ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிகளில் விழுகிறது. மேலும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். அதற்கு பிறகு மிக வலுவாக மிதுன ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. அதிசயமான நிகழ்வு. குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில்
குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை, அவரது சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் கும்ப ராசி ஆகிய ராசிகளை பார்க்கிறாருங்க. இந்த தருணத்திலும் தனது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார். எனவேதான் குரு பகவானினுடைய வக்ர காலகட்டம் என்பது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ, சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர இயக்கமானது அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும். ஆனால் குரு பகவான் தோஷமற்றவர். எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடை தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும். ராசியின் நீட்சாதிபதி, விரையாதிபதி, சகாயாதிபதி வக்ரகதியில் திரும்புவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பண பற்றாக்குறை நிச்சயமாக நீங்குங்க. இந்த தருணத்தில் மன அமைதியை பாதித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் உண்டு. வீண் விரய செலவு குறைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். பகை உணர்ச்சி முற்றிலுமாக நீங்கி பயணம் அதிகரித்தாலும் கூட ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் பரிவிதமான வளர்ச்சி காண்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான காரணங்களால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக பாதிப்புகளை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் திருப்திகரமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் நிறைவானதாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியான பணிகளில் எதையும் துணிச்சலுடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. வருமானம் அதிகரிக்கும். பல்வேறு வகையில சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை முழுமையாக சமாளிப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நினைப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு அடிப்படையான தேவைகள் உறுதியாகவே எளிதில் பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு தசாபதிகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதோடு தங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தவறவிடாமல் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி தடையில்லாமல் வருவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.